ஆண்டவர் விரும்பும் அர்ப்பணிப்பு. சொல்லுங்க. பைபிள்ல நீங்க நல்லா கவனிக்கணும். அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமமே கிடையாது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவர் அர்ப்பணித்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமும் அவருடைய குடும்பமும் அர்ப்பணித்தார்கள். ஈசாக்கிட்ட வருவோம். ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். ஈசாக்கு தன்னை பலி செலுத்தும்படி என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். இப்படியே நீங்க படிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் எவ்வரி சாப்டர், ஒவ்வொரு சாப்டரும் அர்ப்பணிப்பை நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதுல பிரதான அர்ப்பணிப்பு யார் தெரியுமா? இயேசு. மரண பரியந்தம் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அப்ப சபை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. சபை என்பது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கூடுகிற இடம். பரிசுத்த வேதாகமத்தில் அர்ப்பணிப்பு என்று சொல்லுகிற வார்த்தை இல்லை என்று சொன்னால் ஆத்மீகமே இல்லை. அர்ப்பணிப்பு இல்லை என்றால் ஆத்மீகமே இல்லை. படைத்தவரிடத்திலும் அர்ப்பணிப்பு இருந்தது, படைப்பினிடத்திலும் அர்ப்பணிப்பு இருந்தது. படைத்தவரை அர்ப்பணித்தார். பைபிள் சொல்லுது, எல்லாம் அவராலும் அவருக்கென்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்ப அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை. அப்ப இயேசு அர்ப்பணித்தாரா? அர்ப்பணித்தார். நாம் யார்? படைக்கப்பட்டவர்கள். நம்மை பார்த்து என்ன சொல்றார்? ஒப்புக்கொடு அப்படி சொல்றார். அப்ப நீங்களும் நானும் யார்? அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்கள். தம்பிமார், தெளிவா சொல்றேன் மக்களே, யாருடைய வாழ்க்கையில் சரியான அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அவர்கள் அடுத்த நிலைக்கு நடத்தப்படுவார்கள். மறுபடியும் சொல்றேன், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் அடுத்த நிலைக்கு நடத்தப்படுவார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற அர்ப்பணிப்பு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். உங்க குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். நீங்க அர்ப்பணிக்க தாமதமானால் அடுத்த நிலை தாமதமாகும். நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க தாமதிக்கிறதுனால தான் அங்க வாழ்க்கையில வர வேண்டிய ப்ரமோஷன், அங்க வாழ்க்கையில வர வேண்டிய உயர்வு, அங்க வாழ்க்கையில வர வேண்டிய அடுத்த நிலை தாமதிக்கிறது. அதனால யாரும் அர்ப்பணிக்க தவறிவிடக் கூடாது. ஆமென். அதுல பாயிண்ட் நம்பர் 1, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? ஆலோசனை அற்ற அர்ப்பணிப்பு. எழுதிக் கொள்ளுங்கள். ஆலோசனை அற்ற அர்ப்பணிப்பு. ஆண்டவர் விரும்புகிற அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? ஆலோசனை அற்ற அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ப்பணிப்பே ரொம்ப பிடிக்கும். ஆனா சில அர்ப்பணிப்புகள் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். பார்த்துக்க, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், ஒரு நாளும் என்னுடைய பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பு ஆலோசனை நிறைந்த அர்ப்பணிப்பாக இருக்கக்கூடாது. நான் என்னன்னு சொல்லித்தர, உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இந்த வார்த்தை. ஆலோசனை நிறைந்த அர்ப்பணிப்பாக இருக்கக்கூடாது, ஆலோசனை அற்ற அர்ப்பணிப்பாக இருக்கணும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன், கேளுங்க. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 18ஆம் வசனம் உடைய வார்த்தைகள். இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த 8 வசனத்தை ஒண்ணு வேகமா படிக்கணும். அடுத்து, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையா இராதபடி அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மக்களை 12ஆம் வசனம் பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் சொல்றேன், தேவ மனிதனாகிய பவுல் 14 நிருபங்களை எழுதுறார். அந்த 14 நிருபங்களும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த எஃபெக்ட்ல இருந்துச்சோ அந்த எஃபெக்ட், அந்த சாரத்துல கடுகளவும் குறையலை. ஆதி உண்மையிலே எழுதப்பட்டது நமக்கா? இது கலாத்திய திருச்சபைக்கு, ரோம திருச்சபைக்கு, கொரிந்திய திருச்சபைக்கு, தெசலோனிக்க திருச்சபைக்கு, அந்த சபைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பட்
இவை பொதுவாக பரிசுத்த வேதாகமாய் வடிவமைக்கப்பட்டன. இது சபைகளுக்காக தேவன் கொடுத்த அருட்கொடை என்று சொல்லலாம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நிருபங்கள் 2000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் அது மனிதர்களை ஊன்ற கட்டுவதற்கு, சாரத்தோடு பேசப்படுவதற்கு என்ன காரணம்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட எழுத்துக்கள் சுயமாய் வெளிப்பட்டவைகள். பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஆனா இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவை சாரமுள்ளவைகளாய் இருக்கும். The God's revelation, தேவனால் கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், தேவனால் கொடுக்கப்படுகிற வசனங்கள், தேவனால் கொடுக்கப்படுகிற தாட்ஸ், தேவனால் கொடுக்கப்படுகிற கருப்பொருட்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர் ஒன்றை வெளிப்படுத்தினால் அது தரமானதாக இருக்கும். அதனாலதான் அவர் கொரிந்திய நிருபத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இயேசுவே அதை எனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இப்ப எல்லாம் படிச்சோன்னா நமக்கு நேரமாகி கடைசி வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். 18. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். 10 முதல் 18 வரையுள்ள வசனம். அதுல 16ஆம் வசனத்துல வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கதையா சொல்றேன், கவனிச்சுக்கிடுங்க. கதையா சொல்றேன், கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவின் வாசல் படியில வச்சு ஆண்டவரால் சந்திக்கப்படுகிறார். அவர் ஆராதனைக்கு போகிற வழி அல்ல, தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாம் கொண்டு குவிப்பதற்கும் சிறைப்படுத்துவதற்கும் தண்டிப்பதற்கும் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினால் அவர் என்ன செய்கிறார்? அனுமதி பெற்று கையில என்ன இருக்கு? அனுமதி கடிதம் இருக்கிறது. அப்படிதான் போயிட்டு இருக்கிறார். வீட்டில் சொல்லிட்டு போனார், தமஸ்கு வரைக்கும் போறேன், 2 நாளையில வந்துருவேன்னு சொல்லிட்டு போறேன், அல்லது சாயந்தரத்தில் வந்துருவேன், 2 நாள்ல வந்துருவேன், அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு விடை சொல்லி விட்டு போகிற மனுஷன் தமஸ்குவில் வச்சு கர்த்தர் என்ன செய்கிறார்? தெய்வீக வல்லமையோடு அவரை சந்திக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். சந்திச்ச பிறகு 3 நாள் எங்க போய் வெயிட் பண்றார்? நேர்த்தெருவு என்று சொல்லுகிற ஒரு இடத்துல போய் சந்திக்கப்பட்டு 3ஆவது நாள் அனனியா வருகிறார், ஜெபம் பண்றாங்க, அபிஷேகம் பெறுகிறார், ஞான ஸ்நானம் பெறுகிறார். இந்த 8 வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து நேர எங்க போறார்? அரபு தேசத்துக்கு போறார். எத்தனை வருடங்கள்? 3 வருஷங்கள். 3 வருஷம் அரபு தேசத்தில் தெய்வ சமூகத்தில் போய் அமர்ந்து தன்னை 3 ஆண்டுகள் ஆயத்தப்படுத்தின பிறகு நேர எருசலேமுக்கு வருகிறார். வீட்டில் என்ன சொல்லிட்டு போனாரு தெரியுமா? நான் தமஸ்கு வரைக்கும் போயிட்டு வாரேன், கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்க போகிறேன், தமஸ்கு வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் அன்னைக்கு போனதான் சகோதரா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்தாரோ அந்த இடத்துல இருந்து அவன் ஞான ஸ்நானம் பெற்று அரபு தேசத்துக்கு போய் 3 வருஷத்துல இருந்து அதுக்கு பிறகு வந்து எருசலேமை சந்திச்சு கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வீட்டுக்கு பின்னால போகல. சித்தப்பாட்ட போய் ஆண்டவர் என்னை சந்தித்திருக்கிறார், நான் ஆண்டவர் பின்னால போகட்டான்னு சொல்லி செய்தியின் அந்த பாயிண்டினுடைய தலைப்பெண்ண ஆலோசனையின்றி அர்ப்பணித்தார். ஆண்டவர் என்னை சந்தித்தார், நான் ரட்சிக்கப்படட்டான்னு எவன்ட்டையும் கேட்கலையே, ஞானஸ்நானம் எடுக்கட்டான்னு எவன்ட்டையும் கேட்கலையே, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளட்டான்னு கேட்கலையே, நான் மிஷனரி ஊழியத்துக்கு போட்டான்னு கேட்கலையே. அதுதான் ஆலோசனையின்றி அர்ப்பணித்தான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார், இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை பேசிட்டு வாரேன், அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாரேன், அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாரேன், ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் ஏவுறார், இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்கணும், ஊழியத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் ஏவுறார், இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்கணும்,
உலகத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்ம எல்லாம் அனுமதி கேட்டுட்டு தான் பல வருஷங்களா செய்ய வேண்டியதை செய்ய முடியாம செய்ய தடைபட்டு நிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையின்றி அர்ப்பணித்த ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னான், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம்னார். ஆமென். அனனியாட்ட சொன்னார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்ட்டார். அனனியா வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், உலகம் எங்கிலும் போக போறேன்ட்டார். அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனவன் தான். எவன் டைம் ஆலோசனைக்கு நிக்கல. நம்ம பிரச்சனை என்ன? ஆண்டவரே பேசினாலும் தோத்தர் அர்ப்பணிக்காத 4 பேர்ட்ட ஆலோசனை சொல்லாம நம்ம போக மாட்டோம். ஆண்டவரே பேசினாலும் 4 துன்மார்க்கனுகிட்ட ஆலோசனை கேட்காம நம்ம போக மாட்டோம். ஆண்டவரே இடைப்பட்டாலும் தோத்திரம் விக்கிரக ஆராதனை செய்கிற 4 பேர்கிட்ட இதை செய்யலாமான்னு கேட்டுட்டு அவன் 4 ஆலோசனை 4 விதமா சொல்லுவான். கடைசியில தெய்வம் நினைச்சதும் இல்லை, நம்ம நினைச்சதும் இல்லை, துன்மார்க்கம் நினைச்சதும் இல்லை, நடுத்தருவில் நிற்கும். அப்ப தெய்வ மக்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறதா இருந்தால் எவனுடைய ஆலோசனை என்று அர்ப்பணிக்க பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஒருவனை அழைக்கிறார், தோத்திரம் அழைக்கிறார். அவன் சொல்றான், எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரேன். உடனே இயேசு சொல்றார், செத்தவனை அடக்கம் பண்ணிட்டு நீ பின்னால வாழேன்ற. அப்ப ஆண்டவருடைய வழிமுறை என்ன? ஒருவன் தேவனை பின்பற்றி வருகிறாவனானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது எவனுடைய ஆலோசனையும் இன்றி அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பா இருக்கணும். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்மை அழைத்தால் அந்நியனுடைய ஆலோசனை உள்ள வரப்படாது. ஆண்டவருடைய சித்தம் என்கிற ஒன்று மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற வேலையே தான், நிறைய பேர் சொல்ற பிரச்சனையே தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைச்சாச்சு, போய் சொல்லுவான், பிரதர் ஊழியம் கஷ்டமா, ஊழியத்தில் பிரச்சனை வருமா, ஊழியத்துக்கு போன சாப்பாடு கிடைக்குமா, ஊழியம் செய்த கஷ்டம்தானா? அழைத்தவர் உயிர் உள்ளவர், அவர் நடத்துவார். இந்த உலகத்தில் ஒருத்தன் ஆலோசனை பண்ணுகிறான்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை அர்ப்பணிக்கிறதா இருந்தா எப்படி அர்ப்பணிக்கணும்? மாம்சத்தின் ஆலோசனை இன்றி அர்ப்பணிக்கணும். சொல்லும் கர்த்தாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆலோசனை இன்றி அர்ப்பணிக்க பழகுங்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. 2, அபிப்பிராயமற்ற அர்ப்பணிப்பு. எழுதுங்க, அபிப்பிராயமற்ற அர்ப்பணிப்பு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு அபிப்பிராயம் சொல்ல போகக்கூடாது. சில ஆட்கள் அர்ப்பணிக்க ரெடி, ஆனா ஆண்டவர்கிட்ட போய் அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுவாமி அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? என்ன எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? எழுதுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அதனுடைய 48 முதல் 52 வரையிலான வசனங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48 முதல் 52 வரை. இப்ப எல்லாரும் கவனிங்க, கதை மாதிரி சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எலியேசர் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறார். இவருடைய ஆசை என்ன? இந்த கிணத்தாங்கரையில் நான் நிற்பேன், தண்ணிக்கு வர பிள்ளைகிட்ட கேட்பேன், பிள்ளை எனக்கு ஒரு தண்ணி தருவியான்னு, கொஞ்சம் தண்ணி தருவியான்னு கேட்பேன். அவ என்ன சொல்லணும்? உமக்கும் தருவேன், உம்முடைய ஒட்டகத்துக்கும் தருவேன்னு சொல்லணும். அந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு. சொல்ற கிணத்துக்கிட்ட நிற்பேன், வர எல்லா ஸ்திரீகள்கிட்டையும் தண்ணி கேட்பேன். எந்த ஸ்திரீ உமக்கும் தரலாம் ஒட்டகத்துக்கும் தரலான்னு சொல்லுவாளோ அவளை தான் ஃபிக்ஸ், அவ்வளவுதான். இங்க யார் வாரா? ரெபேக்கா பாட்டி வருது. அப்ப யூத். அப்ப வந்தாச்சு, பேசியாச்சு. அந்த அம்மா தாராளமான பிரபு, உமக்கும் தருகிறேன் ஒட்டகத்துக்கும் தருவேன்.
அவ்வளவுதான். உடனே இந்த ஆள் என்ன செய்யறாரு, கைக்கு ஒரு கடகத்தை வாங்கி கொடுத்துற. இந்த பிள்ளை தண்ணியும் கோரி ஊத்திக்கிட்டு நேர குடுன்னு சொல்லி, கடகம் இல்ல காப்பு, கையில காப்பு கொடுத்துறாரு. தண்ணி கோரி கொடுத்தது காப்பு கொடுத்துருது. இந்த காப்பையும் எடுத்துட்டு ஆப்பு ஓடுது. அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அம்மாட்ட போய் கொண்டு போயிட்டு, அம்மா பாருங்க ஒரு தாத்தாவை பார்த்தேன், அவர் தண்ணி கோரி கொடுத்ததுக்கு காப்பு தந்தார். அப்படியா, இவ்வளவு நல்ல மனுஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்படாத? இல்ல, பார்க்க ஒரு மாதிரி பரபரன்னு இருந்தார். உடனே யாரு போறா, ரெபேக்காக்கு அண்ணன், அவருக்கு பேர் என்ன, லாபான். இவர் நேர போய் கையோட கூட்டிட்டு வந்தாச்சு. இவர் வேற வீட்டுக்குள்ள ஏறணும்னு சொல்லுதார், நான் வந்த மேட்ரு இது, இவளுகிட்ட நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டதல்ல, எனக்கு கல்யாணம் பண்ண தேடி வந்தேன், இப்படி நான் மேட்ரு சொல்லி இருந்தேன், இவன் எனக்கும் தந்தா ஒட்டகத்துக்கும் தந்தா. இந்த வீட்டுல ஆண்டவர் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. என்னுடைய எஜமானுக்கு பேர் ஆபிரகாம்னு சொல்லி ஃப்ரம்மையும் டூ எல்லாம் சொல்லி எடுத்துட்டு வந்த உடனே அந்த இடத்துல நீங்க நடந்த நிகழ்ச்சி 50வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்குது. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரத்யுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்று என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது ஒரு அர்ப்பணிப்பு தானே. இந்த காரியம் கர்த்தரால், அப்ப தேவன் இதை நடத்துறார், தேவன் இதை செய்கிறார், ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இது முழுக்க முழுக்க யாரால வந்தது, ஆண்டவரால வந்ததுன்னு சொன்ன பிறகு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆமென், தோத்திர. ஒரு கணம் கூட அபிப்பிராயமே கிடையாது. பையனுக்கு என்ன இருக்கு, எடுத்து திரும்பி என்ன இருக்கு, கட்டில் எவ்வளவு வீதி, மெத்த எவ்வளவு நீளம் உண்டு, வீட்டில் கரண்ட் பீரோ உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குண்டு பல்போ எல்இடி பல்போ, பாத்ரூம் உள்ளையா வெளியையா, அட்டாச் பண்ணி வச்சிருக்கா இல்ல பாத்ரூம் க்ளோசெட் தொங்க போட்டிருக்கா, இந்த நோ அபிப்பிராயம், நோ அபிப்பிராயம். நம்மளா இருந்தா ஓட்டனை கொடைஞ்சி எடுத்துருவோம் இல்லையா? ஆனா அந்த அர்ப்பணிப்பு என்னன்னா, இது கர்த்தரால் வந்தது, நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நிக்கிறான். ஆமீன். என்ன அந்த 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 அதுக்கு பேர் என்ன, நான் என்ன எழுத சொன்னேன், அபிப்பிராயமற்ற. எப்படி, அபிப்பிராயமே கிடையாது, நலம் பலம் ஒன்று சொல்லல. கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஆமை தோத்திரம். இவருடைய டிராவல்ல கரெக்டா இருக்கு, தண்ணி கொடுத்த இடத்துல கரெக்டா இருக்கு, வீடு வந்தது எங்க, ஆமை தோத்திரம். யார் ஃபேமிலி, ஆபிரகாமுடைய குடும்பத்துல தான் நிக்கிறார். எல்லாம் கரெக்டா தான் நிக்குது. இனி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய், சாய கடைக்காரன்ட்ட போய், அக்காளாருக்கிட்ட போய் 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு, ஆமை தோத்திரம், குடும்பத்தில் குழந்தோண்டியதை விட தேவனுடைய சித்தத்தை அபிப்பிராயமற்று அர்ப்பணித்தான். இது தெய்வ நடத்துதல். விடு, தெய்வம் பார்த்துக்கிடுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவு மகிமையா வாழ்ந்திருக்குல்ல. நான் கல்யாண வீடுகளில் இதை குறித்து பேசுவேன். ஆபிரகாமுக்கு மனைவிகள், யாக்கோபுக்கு மனைவிகள், ஆனா ஈசாக்குக்கு மட்டும்தான் மனைவி. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆலோசனை இல்லாத அர்ப்பணிப்பு எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல குடும்பம் செதறாம இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து எழுதிக்கிடுங்க. இதுக்கு மேல எனக்கு தெரியாது. அப்ப கவனிக்கணும். கொண்டு விட்டாச்சு, ஊருக்கு வெளியில கொண்டு விட்டாச்சு. ஆண்டவர் சொன்னார் மலைக்கு ஓடிப்போன்னு. அந்த வசனத்தை மட்டும் எடு. ஆண்டவர் என்ன சொன்னார், மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். எதுக்கு, நீ அழியாம இருக்கிறதுக்கு, உன் குடும்பம் அழியாம இருக்கிறதுக்கு, உன் பிள்ளைகள் அழியாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார். உங்களை இந்த ஏரியா ஒண்ணு நிக்காத, நீ எங்க போயிரு, மலைக்கு ஓடிப்போ. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா யாடி போயிரு, உன் குடும்பம் பாதுகாக்கப்படும் சொல்லார். ஆனா அர்ப்பணிக்காம இப்ப கிழவை என்ன செய்யறார், என்ன அபிப்பிராயம் சொல்லுகார். மறுபடியும் பக்கத்துல சொல்லுங்க, அபிப்பிராயம் ஆபத்து. சொல்லுங்க சொல்லுங்க, அபிப்பிராயம் ஆபத்து. என்ன நடக்குது பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க போ. ஆண்டவர் சொல்லியாச்சு மலைக்கு போ, இங்க ஒண்ணு நிக்காத, ஓடி போயிருன்னு சொல்லுதா. இந்த பாலா போன கிழமை
அபிப்பிராயம் யாருக்கு சொல்லுங்க? நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குதியா? அபிப்பிராயம் யாருக்கு? ஆண்டவருக்கு. என்ன அபிப்பிராயம் படிங்க. ஆமென் தோத்திரம். 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. என்னை தொடரும். நான் மரித்து போவேன், செத்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, பக்கத்துல இருக்க பாலப்பழம் தெரியுது சுவாமி. நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய், அங்க மீனெல்லாம் கிடைக்கும், நான் ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. ஒரு இறக்க மட்டும் இறங்கினா போறோம் சுவாமி. சின்னதுமா இருக்குது சுவாமி. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றார். ஆண்டவர் சொல்லுகாரு மலைக்கு ஓடி போகணும். கிழமன் சொல்லுங்க ஊரு சின்னது, நிரப்பா இருக்கு, மீன் எல்லாம் கிடைக்கும், ஒரு இறக்கம் இறங்கினா போறோம். லூசு பயல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஜீவன் வேணும்னா எங்க போ? மலைக்கு. சபரிமலைக்கு அல்ல, மலைக்கு போன்னு சொல்லி நீ குரிசு மலைக்கு போயிடப்படாது அடுத்த ஈஸ்டர். அப்போ தோத்திரம் ஆண்டவர் சொல்ல உன் ஜீவனுக்கு தப்பா என்ன செய்வோ போன்னு சொன்னாரு. அதுக்கு இவன் என்ன செய்திருக்கணும்? கீழ்படிஞ்சிருக்கணும். இவர் என்ன அபிப்பிராயம் உடனடி, ஆனா அர்ப்பணிப்பு அபிப்பிராயத்தோடு கூடிய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் சொன்னார் மலைக்கு போகணும். இப்ப அபிப்பிராயம் என்ன? இந்த சின்ன ஊர் தான் நிரப்பா இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கு, நான் போறேன்னு. சில நேரத்தில் ஆண்டவர் சிலருடைய அபிப்பிராயத்துக்கு அங்க விடுவார். பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் ஓகே சொன்னதுனால ஃபுல்லா ஓகேன்னு நினைக்கப்படாது. சில நேரங்களில் திருப்பி திருப்பி நீங்க அதே சொன்ன ஆண்டவர் சரின்னு சொல்லுவார். அப்படி சிக்கனது யாரு தெரியுமா? கழுதையில டிராவல் பண்ண ஒரு 4 வீலர்ல போய் குண்டகா மண்டகான்னு விழுவா விட்டேன். பிள்ளையாமுக்கு 4 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு, வரும்போண்டா. அந்த 4 வீலர் 4 கால 4 வீலர் கடைசியில் அறிவட்ட பயல கொல்ல போட மாட்டேன் யாம்பில் அடிக்கன்னு 4 வீலர் பேசிச்சு. கழுத ஒன்னே இல்லடா கழுத. அதுக்கு காரணம் என்ன? முதல்ல வேண்டான்னு சொன்னார். அப்ப நீ மரியாதையா இருந்திருக்கலாம். இல்ல சுவாமி, ஒரு தடவை கூட பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் கூட கொட்டடிங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். கொட்டடிச்சு பார்த்த பிறகு அபிப்பிராயம் மாறல. மறுபடியும் நாளைக்கு ஒரு தடவை கூட அடிங்க, அபிப்பிராயம் வருதான்னு பார்ப்போம். அடி கடைசியில் பார்த்தார். பின்ன போன்னு சொன்னார். போன்னு சொல்லிட்டு பட்டையை ஒத்த உருவிட்டு நடுவழியில் இருந்தார். வாழை பொழந்ததாராயன் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென். அர்ப்பணிக்க போக்கல, அபிப்பிராயம் சொல்லுதாய். ஆண்டவர் சொல்லியாச்சு, காரியத்தை செய்துட்டு போடான்னு. இப்ப நான் நல்லா இருப்பேன்னு கேட்டுட்டு இருக்க ஆண்டவர்கிட்ட. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியா மலைக்கு போக சொன்னது? அல்லேலூயா. நீ செத்து போவியா உயிரோட இருப்பியான்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும். நீ போனோம். அபிப்பிராயம் சொல்ல நிக்கப்படாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மரியாதையா இருந்துக்கா. சரி, தொடர்ந்து படிங்க பாப்பா என்ன நடந்துன்னு. அதற்கு நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அடுத்து தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. சோவாருக்கு பெய்யாச்சுல்ல. சோவாருக்கு நீ எதுக்கு போனே? உயிரை காப்பாற்றுக்கு தானே போனே. அங்கே என்ன நடந்துன்னு பாரு. தொடர்ந்து படி மக்களே. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி. அந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் பரவ வரும் இல்லையா? 2-3 வசனம் கழிச்சு வரும் பாருங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 30ஆம் வசனத்தை படிங்க. அடுத்த வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. எப்படி ஒன்னு ஆண்டவர் அன்னைக்கு மலைக்கு இல்லையா போச்சுன்னாரு.
நீ அங்க போனா நான் செத்து போவேன்னு சொல்லிட்டு இல்லையா? சோவாருக்கு சோவார போனேன். இப்ப என்ன சொல்ல? சோவார்ல குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். இது நீ நேரத்தை போயிருக்கலாம் இல்லையாடா? அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்ன? மலைக்கு ஓடி போன இல்லையா? அவனிட சொன்னாரு. அன்னைக்கே மூச்சு பிடிச்சு ஓடி இருந்தானே உன்னை கொண்டங்கில அங்க சேர்த்திருப்பார் இல்லையா? நீ அதுக்கடையில் என்ன சொன்ன? சோவார் கேட்ட. இந்த சோவாருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? இந்த லோத்து ஒருத்தன் சோவாருக்குள்ள போனதுனால ஒரு உயிர், ஒரு தேசம் பாதுகாக்கப்படுது, அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர் என்ன செய்யல. அந்த சோவாருடைய சரித்திரத்தை படிங்க. பின் நாட்களில் இஸ்ரவேல் மக்களின் காலங்களில் கன்னியாய் மாறின ஒரு கிராமமாக்க இது. கன்னியாய் மாறின ஒரு கிராமமாக்க இது. இவன் ஒருத்தன் போய் உள்ள இருந்ததுனால அந்த ஊரை அழிக்க முடியல. பின் நாட்களில் அது மிகப்பெரிய தீங்குக்கு காரணமாக இருக்கிற ஒரு பட்டணம் அது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? சரி விடுவோம், அது அந்த சைடு விடுவோம் நம்ம. ஏன் உனக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, நீ மலைக்கு போகணும்ல சொன்னார். நீ அன்னைக்கு என்ன சொன்ன? அங்க போனா செத்து போவேன், இங்க இருந்தா வாழ்வேன்னு சொன்ன. இப்ப இங்க போய் சரி போன்னு சொல்லி விட்டா அங்க போய் இருந்து சொல்லுவான், இந்த ஊரு நமக்கு சரியாவாது, நான் இனி மலைக்கு போறேன். இன்னும் பிற பிள்ளைகளை கூட்டிட்டு எங்க போன? மலைக்கு போனாங்க. மலைக்கு போனப்ப ஜீவிதம் தொலைஞ்சு போச்சு. கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால மட்டும் அபிப்பிராயம் சொல்ல நிக்கப்படாது. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மக்களை அதை செய்யுங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டுனா, அதை மலை ஏறினாலும் சரி, குழி ஏறினாலும் சரி, மரம் ஏறினாலும் சரி, யோசிக்கவே கூடாது. பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். நோவா பேழை செய்த காலத்துல மழை எப்படி இருக்கும்னே தெரியாது. நோவா பேழை செய்த காலத்துல பேழை எப்படி இருக்கும்னே தெரியாது. தெரியுமா எனக்கு? ஏன் நான் செய்ய போறேன், நான் செய்ய போற பேழை எப்படி இருக்கும் தெரியாது. இது எதுக்கு உதவும் தெரியாது. மழை எப்படி இருக்கும் தெரியாது. தண்ணி எப்படி இருக்கும் தெரியாது. ஜலப்பிரளயம் எப்படி வரும் தெரியாது. அபிரகாம் நான் போற இடம் தெரியாது. அங்க போஸ்ட் ஆபீஸ் உண்டா? போன் அடிச்சா கிடைக்குமா? ஏர்டெல் கிடைக்குமா? வோடாபோன் கிடைக்குமான்னு ஒன்னும் கேட்கல அபிரகாம். ஓடினாலும் கிட்டுங்க, நடந்தாலும் கிட்டுங்க, கிடைச்சது போ, தெய்வம் நடத்துவார். அபிப்பிராயம் இல்லாமல் அர்ப்பணித்தவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இடம் பிடித்தது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தலைப்பு என்ன? அபிப்பிராயம் அற்ற அர்ப்பணிப்பு. கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. மூணாவதாக நம்ம விட்டுறேன், ஆழமான அர்ப்பணிப்பு. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பு ஆழமான அர்ப்பணிப்பா இருக்கணும். ஆண்டவரனை வாழ வச்சார், ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் விடுதலை தந்தார், ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஏற்றுக்கொண்டேன். வீடு தந்தார், ஏற்றுக்கொண்டேன். கல்யாணத்தை நடத்தி வச்சார், ஏற்றுக்கொண்டேன். வியாதியை மாற்றினார், ஏற்றுக்கொண்டேன். கடனை மாற்றினார், ஏற்றுக்கொண்டேன். அதே ஆண்டவர் உன் புருஷனை கொன்னார், நீ என்னவ? ஒரு குஞ்சு இணங்குச்சா? ஆண்டவர் கர்த்தரனை ஆசீர்வதிச்சார், இனி அவருக்கா வாழணும். ஆண்டவர் விடுவித்தார், அவருக்கா வாழணும். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார், அவருக்கா வாழணும். ஆண்டவர் என் பிசாச மாற்றினார், அவருக்கா வாழணும். ஏய், தெய்வம் எனக்கு இதுவரை ஒன்னும் செய்துட்டு இல்லை, ஆனா ஆண்டவருக்கா வாழணும். ரெஃபரன்ஸ் தாரம் கேட்டுக்கா, எழுதுவோம். 8 யோபு 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் அப்படிங்க பாப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் ஒரு காரியம் சொல்லட்டு, யோபுனுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பிசாசா ஆண்டவரா? யோபுனுடைய இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் பிசாசா ஆண்டவரா? ஆண்டவர் தான். போட்ட வேலையை அவர் தான் எடுத்தார். ஆனா இவர் என்ன சொல்லு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அதாவது அர்ப்பணிப்பு இருக்கு பிரதர். ஏன் அர்ப்பணிச்ச? விடுதலை தந்தார், சுகம் தந்தார், நன்மை தந்தார், ஆசீர்வாதம் தந்தார். இதெல்லாம் வாங்கிட்டு உலகத்துல எவனும் அர்ப்பணிப்பான்? நீ மட்டும் அர்ப்பணிப்பேன் நினைச்சியா? கடனை தெய்வம் தீர்த்தா எவன் அர்ப்பணிப்பான்? வியாதியை சுகமாக்குனா எவன் அர்ப்பணிப்பான்? பிரச்சனையை மாற்றினா எவன் அர்ப்பணிப்பான்? உன் வீட்டுல ஒருத்தனை தெய்வம் கொன்னா நீ என்னவன்?
அப்போ சொன்ன இவரு யோபு என்ன சொன்னார்? அவர் என்னையே கொன்னாலும் என் நம்பிக்கைங்கிறது அவர் தான். இதுதான் பிரதர் ஆழமான அர்ப்பணிப்பு. ஒரு அல்லேலூயா. அதுதான் சாதாரண விசுவாசிக்கும் ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள வித்தியாசம். உன்னை உயர்த்தினால் நான் ஆசீர்வாதம், உயர்த்தினால் நீ உயர்த்தினார், தேவன் உயர்த்தினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், விடுதலை தந்தார், அதனால நான் அவருக்கா வாழ்றேன். இது ஒண்ணும் தரலன்னா, ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? அவரே என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் செய்தார், இருந்தாலும் அவர்கிட்ட போய் என்னுடைய காரியத்தை போய் சொல்லுவேன். கேட்டீங்களா, நீர் செய்த தப்பு, என பிள்ளைகள் 10 மக்களாக்கும் செத்தது. இந்த வார்த்தை சொல்ல விசாரக்காரி ஒன்றும் இல்லை. 10 மக்களாக்கு ஒத்த நாள் செத்தது. செவிரிடிஞ்சு தலையிலோடி விழுந்து 10 மக்களை செத்தாச்சு. அப்பவும் சொல்லுகார், இது தெய்வம் அறியாம நடத்தார். அவர் சொல்லுவார், கர்த்தர் கொடுத்தார். அப்ப எடுத்தது யாரு? தெய்வம் தான் தந்துட்டு, தெய்வம் தான் எடுத்தார்னு தெரியும். ஆனா அந்த எடுத்த அந்த தெய்வத்தை பார்த்து வேணு சொல்லுகிறார், இன்னும் அவர் தாமுடைய எனக்கு நம்பிக்கை என்றார். ஏது ஆழமான அர்ப்பணிப்பு! அல்லேலூயா. வெளிநாட்டில இருந்து வார 8000 ரூபாய் பணத்துல 2000 ரூபாய் குறைஞ்ச உடனே இடக்கூட்டம் இல்லாம போகுது விசுவாசிக்கு. எதிர்பார்க்கிற லோனு 10 நாள் பிந்தி கிடைச்ச உடனே 3 கூட்டத்துக்கு ஆளை காணல. விளக்க மாதிரி பேசுக நாம் விசுவாசின்னு. ஆனா பைபிள் சொல்லுகாரு ஏரியா பக்கம் ஒண்ணு காணப்படாதுன்னு. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் சோத்திர அர்ப்பணிப்புன்னு சொன்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்ததுனால இல்ல, தந்தாலும் சரி எடுத்தாலும் சரி அர்ப்பணிப்பு அவருக்கு தான். அவர் என்னை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி, தெய்வம் எனக்கு அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாம போன இருந்தாலும் ஆராதனை தெய்வத்துக்கு தான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜீவிதம் என்கிற ஒன்று எனக்கு தெய்வம் தந்துட்டுன்னா அது தெய்வத்திற்கு வேண்டி. அல்லேலூயா. நீ பெந்தேகோஸ்துக்கு போய் என்ன கண்டா? ஒன்னும் காணண்டா. பின்ன என்னத்துக்கு போற? ஒன்னும் காணல. ஆனா ஜீவித காலம் அந்த சபையில தான். கர்த்தர் சோத்திரம். இவ்வளவு நாள் தெய்வத்தை ஆராய்ச்சி உனக்கு என்ன ஒன்னும் கிடைக்கல. உன வீட்டுல தானே இவ்வளவு கஷ்டம். உன வீட்டுல மட்டும்தானே சிங்கிள் டோர் பிரிச்சு இருக்கு. மீதி எல்லாரும் வீட்லயும் டபுள் டோர், ட்ரிபிள் டோர், அதுக்கு பேர் 4 டோரா? நீ மட்டும்தானே கஷ்டப்பட்டு இருக்கட்டு. விசுவாசம் என்பது தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான், ஆராதனை தெய்வத்துக்கு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகோதர, ஆழமான அர்ப்பணிப்புன்னு சொன்னா தெய்வம் வாழ வச்சதுனால அல்ல, உன்னை பிச்சை எடுக்க வச்சாலும் ஆமென் நம்பிக்கைங்கிறது தெய்வத்துக்கு. என்னால முடியுமா? முடியுமா உங்களை? அந்த இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வா. தெய்வம் விடுதலை தந்ததுனால அல்ல தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சது. விடுதலை தந்தாலும் சரி தராட்டாலும் சரி அர்ப்பணம்ங்கிறது ஒண்ணு தெய்வத்துக்கு வேண்டி. அது மரிச்சாலும் செத்தாலும் அவன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில சகோதரிமாருக்கும் சகோதரமாருக்கும் வாயில வந்த உடனே டைவர்ஸ் தான். டைவர்ஸுங்கிற பார்த்து பயங்கர ஈஸி ஆகி போச்சு. குறுக்கல அவனுக்கு வீட்டில் உள்ள கட்டில் இருந்த ஒரு மூட்டை குறுக்கல கடிச்சாலும் சரி, காலத்தை எழும்பி உனக்கு கட்டில் மூட்டை இருக்கு, நீ உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். நீ டைவர்ஸ் பண்ணதா இருந்தா மூட்டையை தான் பண்ணணும். அவனே என்னது பண்ண போற? இப்ப அதெல்லாம் தெய்வம் வேண்டான்னு சொல்லியது, மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லியது, பெண்டாட்டி வேண்டான்னு சொல்லியது, குடும்பம் வேண்டான்னு சொல்லியதெல்லாம் இப்ப ஒரு விளையாட்டு சேரமாயி போச்சு. அதெல்லாம் ஆத்மீகம். அவர் என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி ஆசீர்வதிக்காட்டாலும் சரி, ஜீவிதம் என்ன ஒண்ணு உண்டுன்னா அது இயேசுவோடு கூட. அதாக்க மக்களை அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. இப்ப நான் சும்மா கேட்க, உங்களுக்கு நன்மை தந்தாரா இல்லையா? தெய்வம் தந்ததெல்லாம் எடுத்தாலோ எடுத்தார காணுங்க. யோசிக்கணும். நம்முடைய பிதாக்களுடைய அர்ப்பணிப்பு அப்படித்தான் இருந்துச்சு. அவங்க வாங்கினதுனால அல்ல தெய்வத்தை அர்ப்பணிச்சது. சகலம் நஷ்டப்பட்டவரும் தெய்வத்தினுடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடந்தார். அல்லேலூயா. உம்மை விட்டு நாங்கள் எங்கே?
உம்மை விட்டு நாங்கள். கர்த்தர் தான் தந்தார், நல்லா இருந்தேன். அந்த தெய்வம் தான் எடுத்தார். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நான் நிக்கிறேன். ஆனா ஆண்டவரை விட்டுட்டு போகிறது பத்தி அந்த பேச்சுக்கு இடம். அந்த இடத்துல நீ வரணும் மக்களே. That is Christianity. That is spirituality. அதுதான் ஆத்மீகம். நேசிக்கிறவர்களை நேசிக்க எல்லாவனையிலும் முடியும். விரோதிக்கிறவனை சிநேகிக்கிறவன் தான் ஆத்மீகம். கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு எல்லாவனாலும் முடியும். கொடுக்காத தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கு எத்தனை பேருக்கு முடியும்? தெய்வம் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன், செய்யாம இருந்தா பாடமாட்டேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னா ஆழமான அர்ப்பணிப்புன்னா என்ன? விசுவாசத்துக்குள்ள வந்தேன், இயேசு சிநேகிக்கிறான்னு அறிஞ்சேன். கஷ்டத்திலும் பாடுகளிலும் அவர் கூட இருக்கிறார், இயேசு போரும். வாழ வச்சா நல்லா இருப்பேன், அழிச்சா நாசமா போவேன். அப்போ சொன்ன பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, பிலிப்பியர்கள் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி தெய்வம் மகிமைப்படுவார்னு எனக்கு தெரியும். அது போரும். வாழ்ந்து மகிமைப்பட்டா வாழ்ந்து மகிமைப்படட்டும். நான் செத்து தெய்வம் மகிமைப்பட்டா நான் செத்து மகிமைப்படட்டும். அவர் மகிமைப்பட்டா போதும். என்ன ஆழமான ஆத்மீகம்! ரலையிலேயே சொல்லுவாங்களே, எது கிறிஸ்தவனா? எது கிறிஸ்தவம்? அவர் மட்டும் என்னை வாழ வச்சுட்டா கொலையும் கொண்டு வருவேன். வாழ வைக்கலன்னு சொன்னா வாழ கண்ணு கூட கிடைக்காதுன்னு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆழமான அர்ப்பணிப்புள்ளவர்களா இருக்கணும். எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, ஆழமான அர்ப்பணிப்பு. சத்தமா சொல்லுங்க, ஆழமான அர்ப்பணிப்பு. என்ன அது? அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தான் இன்னொரு கோணத்தில் அது வாழ்ந்திருக்காங்க, சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த இயேசுவை ஆராதித்தது தெய்வம் கடனை மாற்றினதோ கஷ்டத்தை மாற்றினதோ ஒன்றும் கிடையாது. அவரே எனக்கு பிடிக்கும், அவர் எனக்கு வேணும். அவர் உனக்கு என்ன செய்தார்? ஒன்றும் செய்யாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரை தான் எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அவர் உனக்கு வீட்டுக்கு ஒன்றும் தரலையே, வேண்டாம். எனக்கு வாழ்க்கையில் அவர் தருகிறதல்ல, எனக்கு அவராக்கு முக்கியம். ஹலோ, தெய்வம் தருகிறது அல்ல எனக்கு முக்கியம். எனக்கு முக்கியம் யாரு சொல்லுங்க? இயேசு. இன்னைக்கு ராத்திரி உங்க முன்னாடி நிக்கிற அவரை பார்த்து சொல்லுங்க, தெய்வம் உங்க கையில இருக்கிறதல்ல, எனக்கு தேவையை நீராக்கும். சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பிரதர். உங்க கையில இருக்கிற பணமோ உங்க கையில இருக்கிற சுகமோ உன் பணக்கையில இருக்கிற இது ஒண்ணு இல்லை. நான் நம்பினது, சிநேகிச்சது, தேடி வந்ததெல்லாம் நீரை ஒருவராக்கும், நீர் ஒருவராக்கும். அல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் சாட்சி சொல்றாங்க, ஆண்டவரனை உயர்த்தினோம். சிலர் ஆட்சி சொல்றாங்க, கர்த்தரின் கடனை மாற்றினார். சிலர் சாட்சி சொல்றாங்க, பயங்கரமான குழியிலே கர்த்தர் தூக்கி விட்டார். ஒருத்தர் எழும்பி சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கு, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். இவ்வளவு பேர்ல யார் சிறந்தவர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு தந்து விட்டார், எனக்கு கூட இருக்கிறார். உனக்கு தந்து விட்டார், எனக்கு கூட இருக்கிறார். தரல, ஆனா கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு என்ன எப்ப கொடுக்கணுமோ அவர் கொடுத்து விடுவார். என் கையில தரமாட்டார் அவர். தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன், ஆழமான, சொல்லுங்க, ஆழமான அர்ப்பணிப்பு. சொல்லுங்க, ஆழமான. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஆழமான. அப்ப நான் கத்துட்டு சொல்லணும், ஆண்டவரே என் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? சோத்ரா 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 சோத்ரா. அல்லேலூயா. ஷிகரபகத. அல்லேலூயா. ஆமென். இப்ப எத்தனை காரியம் எழுதினியா? 3 காரியம் எழுதினியா இல்லையா? இனி இதுக்கு மேல எழுதினா உங்களுக்கு உடம்புக்கு கேடு இல்லையா? ஒன்னு என்னாச்சு? நேராச்சு இல்லையா? ஒன்னு எழுதிக்கிடுங்க. 4வது, நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு. என்னது? நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு. இன்னும் கூட 2 உண்டு, அந்த பறவை சொல்லித்தாரேன். நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு.
தேவ பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சகோதரமார கல்யாணம் பண்ணி கொடுத்தது எப்படி தெரியுமா? அப்ப கல்யாணத்து பிறகு படிச்ச விடுவியா? உன்னை கட்டிதல்லான்னு. கல்யாணத்து பிறகு வேலைக்கு விடுவியா? கட்டித்தரலான்னு. தோத்தர் கல்யாணத்து பிறகு சோப்பா வண்டி கொடுப்பியா? கட்டித்தரலான்னு. அப்ப நிபந்தனையோட தானே கட்டி கொடுத்தாங்க. ஆண்டவர் அர்ப்பணிக்கும் பொழுது என்ன கேட்கிறார்? உன்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பா இருக்கணும். நிபந்தனையோடு கூட அர்ப்பணிப்பு இருந்த ஒரு மனுஷனுக்கு பேர் சொல்லட்டா? ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்க, வீட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் எழுதுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். இது யாருடையது? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். அர்ப்பணிக்கிறடி. நான் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். அர்ப்பணிப்பு. அடுத்த வசனம் பாருங்க மக்களே. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். அர்ப்பணிப்பு வருது மக்களே. ஆனா அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இல்லை என்றால் அவர் எனக்கு யாரும் இல்லை. படி. இதை மட்டும் ஆண்டவர் எனக்கு செய்தா நான் தசமாவும் தருவேன். இதை மட்டும் என் குடும்பத்தில் செய்தா நான் கோயில் கட்டுவேன். இதை மட்டும் எனக்கு ஆண்டவர் மட்டும் எனக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்க இந்த ஆட்டுக்கிட்ட 3 குட்டி தரட்டு, 1 குட்டி அவருக்கு இல்லைன்னு என்ன புழுக்கதாய். எனக்கு ஆண்டவர் இதை மட்டும் தரட்டு, அவருக்கு அந்த என்னமும் செய்வேன். யாருகிட்ட நிபந்தனை? ஆறுகிட்ட சகோதரா நிபந்தனை? ஆறுகிட்ட ஆறு நிபந்தனை? நீ செய்வீரானால் ஆறுகிட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கிட்ட நிபந்தனை. நீர் மட்டும் என்னை நடத்துவீரானால், நீர் மட்டும் என்னை கொண்டு வருவீரானால், நீர் மட்டும் எனக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆகாரம் தருவீரானால், எனக்கு வஸ்திரம் தருவீரானால் இந்த இடத்தில் ஆலயமும் கட்டுவேன். நீ தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா. ஏன் சகோதரா, உனக்கு 100 ஆடு தந்தது தெய்வம். அதுல 10 ஆடு நீ திருப்பி தரதுக்கு வேண்டி அவர் தருவார். அந்த 100ஐயும் உனக்கு தராம அவர் வச்சிருந்தா பொறுமை, அவருக்கு 100 ஆடு மிச்சம் இல்லையா? உங்களுக்கு மனசிலாகல மக்களே. 100 ஆடு உனக்கு தருவாரா? அதுல நீ 10 ஆடு அவருக்கு கொடுப்பியா? இப்ப ஆண்டவர் சொல்லாரு, எனக்கு 10 வேண்டாமல 100 உனக்கு தராம 100 நானே வைக்கேன். அப்ப எனக்கு எத்தனை வரும்? 100 இல்லையா? இப்ப பலர் அப்படியாக்கும். நீர் மட்டும் இதை செய்யட்டும், உமக்கு 7 ரூபா 30 பைசா உமக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லார், இல்ல 73 ரூபாயும் நான் வச்சுக்கிடுதேன், உனக்கு வேண்டான்னு. நிபந்தனை ஆறிட்ட, நிபந்தனை ஆறுகிட்ட ஆண்டவர் கேட்ட. நம்ம தெய்வ மக்கள் அப்படி ஒண்ணு இருக்கப்படாது. நம்முடைய அப்பனுகிட்ட போய் ஆறுடா நிபந்தனை வைக்காது. அவர் சிநேகிச்சது நிபந்தனையோட சிநேகிச்சா, அவர் வாழ வச்சவரே நிபந்தனையோட அதாச்சா. இன்னைக்கு இது வரைக்கும் இதை நீ செய்தா மட்டும்தான் உனக்கு இதை நான் தருவேன் அவர் சொல்லிட்டு இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்தாரா? அவன்கிட்ட இல்லையே மக்களே. நீ மட்டும் இதை செய், நான் உனக்கு தருவேன் அவர் நிபந்தனை வைக்கலையே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு தானே சொன்னார். வேற ஏதாவது தெய்வம் நிபந்தனை வச்சாரா? ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வச்ச, இதை மட்டும் நீர் செய்தா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், இதை மட்டும் நீர் செய்தா நான் உமக்கு இதெல்லாம் தருவேன்னு ஆண்டவர் கேட்டார். உனக்கு ஆண்டு எனக்கு எதுக்குடா வேணும்? உனக்கு 50 ரூபா பணம் எனக்கு எதுக்குடா வேணும்? உனக்கு 500 ரூபா பணம் எனக்கு எதுக்குடா வேணும்? பூமி அதனுடைய நிறைவு எனக்கே இல்லையாடா? என்கிட்ட நீ நிபந்தனை வைக்கலாமா? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்? நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பாக இருக்கணும். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பொற்சிலையை வணங்குறத பத்தி என்னட்ட பேசாதேன்ட்டான். யாரு? அதை பத்தி மட்டும் நீ என்னட்ட நீ கொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா பொற்சிலையை வணங்குறத பத்தி என்ன செய்யாத. ஆண்டவரை விட்டு இன்னொருவனை வணங்குறத பத்தி நீ என்னட்ட பேசாதேன்ட்டான்.
அதே புத்தகத்தில் தானியேலுக்கு முன்னாடி ராஜா என்ன கொண்டு வைக்கிறார்? பொன்னையும் பொருளையும் கொண்டு வெகுமதியை வைக்கும்போ அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுதார். என்ன தெரியுமா? ஏய், தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் உன்னிட்ட சொல்லுங்க, உனக்கு வெகுமதிகளை வந்து வேற இவனுக்கு கொடு. நீ என்ன உன்னுடைய ராஜா கொடுக்கிற வெகுமதி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நேபுகாத் நேச்சார் தன்னுடைய வெளிப்பாட்டுக்கு கிடைக்கிற கல்தேய பட்டணத்தினுடைய ஒரு ஞானிகளாலும் விடுவிக்கப்பட முடியாத கேள்விக்காக பதில் சொல்லுகிறார். தானியேலுக்கு முன்னால என்ன இருக்கு? ராஜா கொடுக்கிற வெகுமதி இருக்கு. நம்மளை போல 5 பவுன் 2 கிராம் ஒன்றும் அல்ல. அவனுக்கு முன்ன இருந்தது லட்சத்தின் தொகைகளாக்கும் தனக்கு முன்ன இருந்தது. டக்குன்னு அப்படி சொல்லலாம். நான் சொல்ல வேண்டிய சொல்லலாம், கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கார், உன பணத்தை கொண்டு வேற எவனையும் கொடுக்கல. என்ன தெளிவாரு? அப்படி ஒரு மனிதன் சொல்லணும்னா அவனுக்கு ஆண்டவர் தெய்வமா இல்ல, தெய்வம் அவனுக்கு உசுரா இருந்திருக்கணும். நான் சொல்லுது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. தெய்வம் அவனுக்கு தெய்வம் இல்ல, தெய்வம் அவனுக்கு உசுரா இருந்திருக்கணும். அல்லேலூயா. பணமோ சொத்தோ சுகமோ அல்ல மக்களே, நம்மளை தெய்வத்தோட நிறுத்தினது நான் தெய்வம் மேல் வைக்கிற சிநேகம்தான். ஏன் அவர் என்ன கொன்னாலும் சரி, அவரை விட்டு போகிறது பேச்சுக்கு இடமில்லை. இந்த நிலைப்பாட்டுக்குள்ள ஒருவன் வருவானானால் அடுத்தவன் எங்க வாழணுங்கிறது பரலோகம் தீர்மானிக்கும். இந்த நிலைப்பாட்டுக்குள்ள ஒரு மனிதன் வருவானானால் அவன் எப்படி வாழணுங்கிறத பரலோகம் தீர்மானிக்கும். இன்னைக்கு ராத்திரி மிக தெளிவா சொல்றேன், கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னு எனக்கு தெரியும்டா. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி உனக்கு சொல்றேன், உன் ஜீவிதத்தை பூரணமா உன்னுடைய வாழ்க்கையில தெய்வத்துக்கு நீ கொடுத்தா உன்னுடைய எதிர்காலத்தை ஒன்னாலே யோசிக்க முடியாது. அதான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தாரேன். நீங்க ஆண்டவரோடு உங்களை அர்ப்பணிக்கிறது உங்க கையில இருக்கு. எல்லாரும் கண்களை மூடுவோம். Glory to God. என் பிள்ளைகள் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், உன்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி? எதிர்பார்ப்போடு கூட அர்ப்பணிக்கப்படாத மக்களே. எதிர்பார்ப்போடு அர்ப்பணிச்சது பேதுரு. எல்லாத்தையும் விட்டனே, என்ன தருவீர், என்ன தருவீர், என்ன தருவீர், என்ன தருவீர், ஒன்னும் தரமாட்டேன் போல. எதிர்பார்ப்பு இல்லாத அர்ப்பணிப்பு. இன்னைக்கு ராத்திரி சபா என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்தி பெரிய பணக்காராக்கி, அது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல பெரிய சம்பாத்தியம் நீங்க தான். என்னுடைய பெரிய சம்பாத்தியம் நீங்க தான். இந்த எல்கைக்குள் ஒரு தெய்வ பிள்ளை வருவானானா அப்புறம் அவனாச்சு தெய்வமாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒருத்தன் வரணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் தோல் முதற்கொண்டு அழுகி போனாலும் என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் சரி, இயேசுவை மட்டும் எவனுக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் உண்டு சபையில? எத்தனை பேர் உண்டு இந்த சபையில? இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் இயேசுவை மட்டும் இழக்கவே மாட்டேன். உயிரே போனாலும் இயேசு உறவு அல்ல, என் உயிர். இயேசு உறவு அல்ல. உறவா இருந்தா தூக்கி தூர போட்டிருப்பேன். அவர் என் உயிராச்சே, அவர் என் உயிராச்சே.